தேவனோடு நெருங்கி பழகுகிற எவருக்கும் அது யாரா இருந்தாலும் தீர்க்க தரிசன வரம் அவர்கள் மேல இருக்கும். Whoever walks with God, whoever is in a relationship with God, they will move in the gift of prophecy. அருமையானவர்களே, ஆண்டவரோட உறவு. My dear friends, I just want to tell you, relationship with God. நம்மோட கொஞ்சம் க்ளோஸா நமக்கு ஏதாவது உதவி செய்தா அவங்கள நம்ம மறக்க முடியுமா? If somebody that is too close to you, if they do some good to you, will you ever forget them? என்னுடைய ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து இத்தனை பேட்ச் வரைக்கும் என் கூட இருக்காங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து எல்லாத்தையும் பண்ணவங்க அப்படி அந்த நன்றி உணர்வு நான் போக மாட்டேன். இல்லை, அதே மாதிரி தான் ஆண்டவர் ஜீவனையே நமக்காக கொடுத்தாரு. அப்போ அந்த அவரோட உறவு தானே நமக்கு முக்கியம். See, I know some people, you've been traveling from the first batch of this ministry, but just because you have come and all, for that itself I don't forget you and I love you so much. How will I forget the God who's been so close with us and leading us? மறக்கவே முடியாது. அந்த நேரத்துல வந்து நின்னாங்களே, மறக்கவே முடியாது நம்ம சொல்றோம் இல்ல. You can never forget, right? Some people who do good to you, you can never forget. நான் அதை ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போடும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இவங்களை நான் மறக்கவே முடியாது, எந்த நேரத்துல என் பக்கம் நின்னாங்க அப்படி நம்ம சொல்றோமே, அதை விட பெருசு உயிரையே கொடுத்துட்டாரு. Many times, we remember for people who help us in times of challenges. For that itself we think so much. Let me tell you, Jesus gave his own life to save us and to bring us. அப்போ அவரோட உறவு தாங்க முக்கியம். வரங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவரோட உறவு தான் முக்கியம்.